இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகோக்லா. இந்த பிகோக்லா அப்படிங்கிறது இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க வேண்டிய இடத்துல ரன் ஆயிட்டு இருக்க ஒரு ஏஐ எப்படி ஒர்க் பண்ணுமோ, அதே மாரி உங்களுக்கான பர்சனல் அசிஸ்டன்ட். ஜார்விஸ் மாரியான ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்ட ரொம்ப கம்மியான மெமரியில, ரொம்ப கம்மியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸ்ல எப்படி செட் பண்ண போறோங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிகோக்லாவோட ஃபியூச்சர்ஸ்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட். என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த லைட் வெயிட் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம்னா, சிம்பிளாக சொல்கிறேன், இது ரொம்ப லைட் வெயிட். ஏன் அப்படின்னா 10 MBக்கு கீழே தான் இதோட வேலையே இருக்க போகுது. நீங்கள் எந்த எல்எல்எம் வேணுமோ அந்த எல்எல்எம் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த சேனலில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டெலகிராம், டிஸ்கார்ட் மாதிரியான விஷயங்களை இங்கே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? பிகோக்லாவை நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். உங்களோட பிகோக்லாவை நீங்கள் உங்களோட லோ அண்ட் சிஸ்டமில் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகோக்லாவோட கிட்டப் ரெப்போ போய்க்கோங்க. ஓகேங்க, இதுதான் பிகோக்லாவோட கிட்டப் ரெப்போ. இதுலேயே வந்து ஸ்டாண்டர்டான இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணாவே பண்ண முடியும். பட் நான் இதை எப்படி பண்ணுறதுங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம VS Code போய்க்கலாம். நம்மளோட ஒரு ஃபோல்டரை ஓப்பன் செஞ்சுக்கலாம். நான் பிகோக்லா டுட்டோரியல்னு ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ என்னோடய டெர்மினலுக்கு நான் போய்க்கிறேன். இப்போ டெர்மினலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எனக்கு தேவைப்படுற விஷயங்கள், தட் மீன்ஸ் எனக்கு பிகோக்லாவோட ஃபோல்டரை இங்கே நான் வந்து இன்ஸ்டால் செய்யணும். சரியா? அதுக்கு பிகோக்லாவோட ரெபாசிட்டரி லிங்க் எடுத்துக்கோங்க. இதுதான் கிட் க்ளோன். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிகோக்லாங்கிற ஒரு ஃபோல்டர் வந்துடும். இந்த பிகோக்லா ஃபோல்டருக்குள்ளே தேவைப்படுற எல்லா பேக்கேஜஸ் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, பிகோக்லாவுக்கு நம்ம டிப்ளாய் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் டிபெண்டன்சிஸ் எல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுது. அப்போ பிகோக்லா ஃபோல்டருக்குள்ளே போய்க்குங்க. டிபெண்டன்சிஸை எல்லாமே நமக்கு தேவைப்படுறதுனால மேக் டெப்ஸ் அதான் இங்கே போனீங்கன்னா உங்களோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே இதில் லிஸ்ட் ஆகி எடுத்துக்கும். சரிங்களா? கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆகும். டன். நம்மளோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே இங்கே வந்தாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த டிபெண்டன்சிஸை நமக்கு பில்ட் பண்ணிக்க போகிறோம். பில்ட் பண்ணிக்க போகிற இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் மேக் பில்டுன்னு கொடுத்தீங்கன்னா போதும். டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் நமக்கு பில்ட் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? உங்களுக்கு தேவைப்பட்டால் அடுத்த எல்லா பிளாட்ஃபார்முக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் பில்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா கூட இட் வில் டூ இட் ஃபார் எவ்ரி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ். உங்களோட மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இதில் இன்ஸ்டால் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இட்ஸ் டன். இப்போ நமக்கு தேவைப்படுறது நம்ம ரூட் பண்ணியிருக்கிற இல்லை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இந்த பர்டிகுலர் பிகோக்லாவை இன்ஸ்டால் செய்யணும். சரிங்களா? அதுக்கு மேக் இன்ஸ்டால். தட்ஸ் இட். நம்மளோட பிகோக்லா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது. பிகோக்லாவை இப்போ நம்மளோட சிஸ்டம்குள்ளே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். இதுக்கு 3 விஷயம் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்எல்எம். அந்த எல்எல்எம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்எல்எம் ப்ரொவைடராக யாரெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் எல்லாமே ஜெமினி யூஸ் பண்ணலாம், ஓப்பன் ரவுட்டர் யூஸ் பண்ணலாம், ஓப்பன்ஏஐ யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் ஜெபு வேணும்னா நீங்கள் ஜெபோட ஏபிஐ கீஸை மட்டும் எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜெப் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஓப்பன்ஏஐ யூஸ் பண்ண போகிறேன். டெஸ்டட் தான், பட் நான் இப்போ ஜஸ்ட் ஓப்பன்ஏஐ யூஸ் பண்ண போகிறேன். என்னோட ஆல்ரெடி என்கிட்ட ஏபிஐ கீஸ் இருக்குது. இந்த ஏபிஐ கீஸ்லாம் எப்படி எடுக்கணுங்கிறது வேறு டுட்டோரியல் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஓப்பன்ஏஐயோட கீ எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம போக வேண்டிய இடம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? இன்ஸ்டாலேஷன் முடிச்சாச்சு, இதெல்லாம் முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பிகோக்லாவை ஆன்போர்ட் செய்யணும். சரிங்களா? ஆன்போர்ட் செய்யணும். இப்போ ஆன்போர்ட் செய்கிறப்ப அதுவே உங்கள்கிட்ட கேட்கும், நீங்கள் ஏபிஐ கீயை கனெக்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் இங்கேருந்து கனெக்ட் பண்ணலாம், என்ன ஏஜென்ட்டோட பேசணும்னு கேட்கும். இப்போ அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக ஓப்பன் ரவுட்டர் கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பன் ரவுட்டரில் போகலை, எனக்கு ஆல்ரெடி சாட்ஜிபிடியோட பிளாட்ஃபார்மில் போய் எனக்கான ஓப்பன்ஏஐயோட கீ எடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய கான்ஃபிகரேஷன் ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? என்னோடய கான்ஃபிகரேஷன் ஃபைலை நான் ஓப்பன் செஞ்சுக்கிறேன். என்னோடய கான்ஃபிகரேஷன் ஃபைலை நான் இங்கே ஓப்பன் செஞ்சுட்டேன். சரிங்களா? இதுதான் நம்மளோட பிகோக்லாவோட கான்ஃபிகரேஷன் ஃபைல். இங்கே பார்த்தீங்கன்னா GLM 4.7ங்கிற மாடல் இருக்குது. நம்ம இந்த மாடல் யூஸ் பண்ண போகிறதுல நம்ம ஓப்பன்ஏஐயோட பிளாட்ஃபார்மில் போய் நமக்கான கீஸ் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு platform.openai போய்க்கோங்க. உங்களோட ஏபிஐ கீ செக்ஷன் போய்க்கோங்க.
உங்களுக்கான ஏபிஐ கீஸை இங்கேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட ஏபிஐ கீ நேம் என்னென்னு க்ரியேட் பண்ண அதுக்கான நேம் கொடுத்துருங்க. நான் இப்போ வந்து ஒரு ஒர்க் ஷாப்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டுட்டோரியல் அப்படின்னு ஒரு ஏபிஐ கீ க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ டுட்டோரியல் ஒரு ஏபிஐ கீ க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த கீயை முக்கியமாக காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்போ இங்கே வாங்க, காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்க கான்ஃபிகில் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்கும். எஸ், இங்கே தான் உங்களோட ஏபிஐ கீயை பேஸ்ட் பண்ணணும். தட்ஸ் இட். இப்போ ஓப்பன் ஏஐ கீயை பேஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது, நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய எந்த மாடல், ஓப்பன் ஏஐயில் நிறைய மாடல் இருக்குது. நான் வந்து GPT 4.1 கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா, நான் வந்து GPT 4.1 கனெக்ட் செஞ்சுக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் சேவ். இப்போ சேவ் பண்ணிவிட்டு எனக்கு மறுபடியும் நீங்கள் இப்போ கான்ஃபிகரேஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே இங்கே சேவ் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ ஜஸ்ட் சேட் பண்ணுறதுக்கு நான் வந்து நம்மளோட கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு பிக்கோக்லா ஏஜென்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா, பிக்கோக்லா ஏஜென்ட்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தாச்சு. ஓகே, நான் பிக்கோக்லா ஏஜென்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஏஜென்ட் மோடுக்கு இப்போ வந்துச்சு. ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த ஹலோவுக்கு இப்போ நமக்கான ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. சரிங்களா, என்ன ரெஸ்பான்ஸு? ஹலோ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பிக்கோக்லாவை நம்மளுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்குள்ளேயே நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். எந்த மாடல் கூடனா GPT 4.1 கூட. சரிங்களா, GPT 4.1 கூட. ஆனால் நமக்கு ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டண்ட்டாக தேவைப்படுது இல்லையா? அதுக்காக நம்ம எதெல்லாம் இங்கே கனெக்ட் பண்ண முடியும் சேனல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணலாம், டெலகிராம் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெலகிராம் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். டெலகிராம் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இதில் அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமுக்கு போயிடுங்க. டெலகிராமுக்கு போயிடுங்க. டெலகிராமில் வழக்கம் போல் நம்ம பாட் ஃபாதர் கிட்ட போங்க. பாட் ஃபாதர் கிட்ட போயிட்டு ஒரு நியூ பாட் /நியூ பாட்னு கிளிக் பண்ணுங்கள். நியூ பாட் கிளிக் பண்ணிங்கன்னா பேர் கேட்கும். நான் வந்து பிக்கோக்லா டுட்டோரியல் அப்படிங்கிற நேம் வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ பிக்கோக்லா டுட்டோரியலுக்கு யூசர் நேம் கேட்குது. பிக்கோக்லா டுட்டோரியல், இந்த யூசர் நேம் கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ் பாட்டாக இருக்கலாம், இல்லை ._ பாட்டாக இருக்கலாம்னா டுட்டோரியல் பாட்னு வச்சுக்கிறேன். எஸ், இந்த ஏபிஐ கீ இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணிக்கங்க. அப்படியே இங்கே வாங்க. இதுதான் உங்களோட டோக்கன். இந்த டோக்கனில் உங்களோட கொடுத்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி எதுவும் தேவையில்லை. இந்த இடத்துல இவங்க எங்கேருந்து அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கும். அப்போ நீங்கள் போக வேண்டிய இடம் யூசர் இன்ஃபோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு உங்களுடைய பாட் யூசர் டீட்டெயில்ஸை எடுத்துக்கோங்க. இதுதான் என்னோடய யூசர் டீட்டெயில்ஸு. ஓகேங்களா, நான் காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிளர்ராக இருக்கும். நான் யூசர் டீட்டெயில்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சேவ் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது இருக்கா, நான் இப்போ வந்து 1 minute Ctrl+C கொடுத்துட்டேன். பிக்கோக்லா. ஓகேங்களா, பிக்கோக்லாவில் நம்ம போய் பண்ண வேண்டியது கேட்வே. ஓகேங்களா, பிக்கோக்லாவில் இங்கே போனீங்க அப்படின்னா உங்களோடதில் எப்படி எந்த கேட்வே ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். ஒன்ஸ் கேட்வே இஸ் ரெடி, இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து கொடுத்துடணும். சரிங்களா, இந்த கேட்வே இதுதான் கமெண்ட். சரிங்களா, ஆன்போர்டுங்கிறது இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு, பிக்கோக்லா ஏஜென்ட் சேட் பண்ணுறதுக்கு ஏஜென்ட்டு, பிக்கோக்லா ஏஜென்ட்னா இன்டராக்டிவ் மோடு போயிடும். பிக்கோக்லா கேட்வே அப்படின்னா சரி, ஃபஸ்ட்டு நம்மளோட பிக்கோக்லா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? பிக்கோக்லா ஸ்டேட்டஸ். சரிங்களா, இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பிக்கோக்லா ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். எஸ், பிக்கோக்லா ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, பிக்கோக்லா கமெண்ட் இதெல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது வந்துருச்சு. சரிங்களா, இப்போ நான் வந்து பிக்கோக்லா கேட்வே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கோக்லா வந்து எனேபிளாக இருக்குது. இந்த பர்டிகுலர் இதில் கனெக்ட் ஆகிருக்கு. முக்கியமாக எல்லாரும் நம்ம பண்ணுற தப்பு இந்த ஸ்டெப்ஸ்லையும் அது தெளிவாக இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷனில் எதை எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறது அங்கே இல்லை. அதனாலேயே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறோம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஸ்டெப்ஸ் எல்லாமே சிம்பிள் பட் காஷியஸாக கொடுக்கணும். ஓகே, பட் கேட்வே எதுவும் எனேபிள் ஆகலை. ஏன் அப்படின்னா நான் இங்கே ஃபால்ஸ்னே வச்சுருக்கேன்.
இதை தான் நீங்கள் ட்ரூன்னு மாற்றணும். இதை டெலிட் ரொம்ப கீழே போயிடுச்சு. நான் புதுசாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறதுக்கு. நான் வந்து பிகோக்லா கேட்வே இங்கே பாருங்கள், பிகோக்லா கேட்வே என்னோடய பிகோக்லா வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, டெர்மினல் வந்து ரெடி ஆகிடுச்சு, டெலகிராம் பாட் கனெக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ டெலகிராம் பாட் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ டெலகிராம் போயிட்டு நான் என்ன இன்ட்ராக்ட் பண்ணாலும் என்னால் இவர் கூட பேச முடியும். பாட் ஃபாதரில் பிகோக்லா டுட்டோரியல் போயிட்டேன், நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எஸ் திங்க் பண்ணுது. எஸ் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ரைட் அ வெல்கம் நோட் ஃபார் மை பிகோக்லா டுட்டோரியல் செஷன். அவ்வளோதான், பிகோக்லா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் எங்கேருந்து வேணாலும் என்னோட இதை பர்சனல் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இந்த மாதிரி சிம்பிளான ஒரு விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்டர்பிரைஸ் கிரேட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஏஐ ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது, எப்படி ஆர்டிஃபேக்ட் ஃபில்டர்லாம் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியா, தட்ஸ் இட். இப்போ நம்ம கேட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். நான் என்ன கேட்டிருக்கேன், எல்லாம் நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு எல்லாமே இங்கே பாருங்கள். வெதர் கேட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிகோக்லா ரன் ஆகிருக்கு. இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து வரும் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். இதுதான் உங்களோடது. ஓகே, நான் ஜஸ்ட் இப்போ பிகோக்லாவை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, தட்ஸ் இட். எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சாச்சு இல்லையா? இப்போ நீங்கள் நம்புவீங்க பிகோக்லாவை வச்சு உங்களால் சின்ன ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டை ரொம்ப பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் காசு செலவு பண்ணாமல் ஈஸியாக பண்ண முடியும்ட்டு. இந்த மாதிரி ரியல் டைமான வீடியோஸ், ரியல் டைமாக எப்படி நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ரேடரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோஸும் ஸ்டே அப்டேட்டடாக இருக்கும்.